அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது உங்கள் வலிமை. நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, சிக்கனை வச்சு தான் ஒரு சிக்கன் கறி தான் பண்ண போறோம். இந்த சிக்கன் கறி எந்த நாட்டில் அதிகமாக பண்ணுவாங்கன்னா, பங்களாதேஷில் இந்த கறியை சிக்கனை இப்படி தான் சமைப்பாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 4 வெங்காயம், முழு வெங்காயம், ஒரு 10 பீஸு பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பல். இது காய் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு ஒரு பீஸு, இந்த அளவுக்கு பெருசானது ஒரு உருளைக்கிழங்கு. இதோட சுரக்காயில் பாதி நான் எடுத்துருக்கேன். இதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறதுல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். இதை உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் வானலில் எண்ணெயை விட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள நம்ம காய்கறிகளையும் வெட்டி வச்சுக்கிறோம். இந்த சிக்கனை நம்ம இப்படி தான் பொரிச்சு எடுத்துக்கிறோம், அந்த 1/2 கிலோ சிக்கனையும். அதன் பிறகு நம்ம காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கோம். அந்த காய்கறிகளை இதுலேயே போட்டு வதக்கி நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த 1/2 கிலோ சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதே எண்ணெயை வச்சு நம்ம குழம்பும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 2, வெங்காயம் 4 வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம். அதுபோல் பூண்டு 10 பல், 10 சின்ன மிளகாங்கிறதுனால காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். இந்த கறி நம்ம கறி கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா இதில் நம்ம பொடின்னு எதுவும் சேர்க்கறதில்ல. மஞ்சள் பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், இது 4 ஐட்டம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பொடின்னு வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்க போகிறதில்ல. ஓகேங்களா? இங்கே காய், உருளைக்கிழங்கு ஒரு பீஸ், ஒரு பெரிய பீஸ் எடுத்து நான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி பண்ணிக்கிறோம். அதே போல் சுரக்காயும் நம்ம இப்படி வெட்டி வச்சுக்கிறோம். ஓகே, வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம போட்டுக்கிறோம். இதில் நம்ம அந்த 10 பூண்டை சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம பூண்டு, மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்துக்கணும். இதை நல்லா நம்ம பொன் முருவலாக வறுத்துக்கிறோம். ஒரு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் காயை சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கும் சுரக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறோம். வேக வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இஞ்சி நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறோம். ஓகே, இதை ஒரு 1 நிமிஷம் to 2 நிமிஷம் நல்லா மசாலாவை சேர்த்துருவோம். பொடியை 4 ஸ்பூனு மல்லித்தூள்,
சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1½ ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1½ ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஏன்னா மஞ்சத்தூள் தான் இதில் வந்து அதிகமாக சேர்க்கணும். கலர் வந்து மஞ்சள் கலரில் தான் வரும். இதை நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க பங்களாதேஷ்காரவங்கள பார்த்தா அவங்கள கூப்பிட்றது கூட மஞ்சள் பொடி அங்கே வா இங்கே வான்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு பேரே வச்சுருக்கோம். ஏன்னா மஞ்சள் பொடி அதிகமாக சேர்த்துப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் மஞ்சள் பொடியில் ஆன்டிபயாட்டிக் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம சில பேரை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறது. பாருங்கள், போதுமான அளவுக்கு வதங்கிருச்சு காயெல்லாம். இப்போ நம்ம ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றிட்டு உப்பு பதம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியை நல்லா சுண்ட கொதிக்க விட்றோம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டின உடனே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அதிக பொடி இல்லாததுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிடாம வெஜிடபிளும் சேர்க்குறோம். இதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம சிக்கனை 1 கிலோ எடுத்து ஒரே இதில் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 kg கறியும் கொஞ்சம் வெஜிடபிளும் சேர்த்துக்கும் போது நமக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு பாருங்க, ஸ்மெல் பக்காவா இருக்கு. இதுல நம்ம 2 தக்காளி எடுத்துக்கோங்கள, அந்த தக்காளியை ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன். அதை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே ஒரு கிண்டிட்டு சாப்பாடை போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடை போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சின்ன லெமன் எடுத்து வெட்டி ஒரு சின்ன பீஸாக எடுத்து அதை லைட்டாக லெமனை புழிஞ்சு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடுமான வரலையும் நம்ம வெஜிடபிளை எல்லா கறியிலையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா வெஜிடபிள் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். ஓகே, நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.